ப்ரெக்னென்சி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே கார்டு வாங்கி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணணும். அவுட் சைட் ஃபுட்டு வந்து எதுவுமே எடுத்துக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அங்கே போனோடனே தான் பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. 9 இடத்துல குத்திட்டாங்க மொத்தம். அவங்க என்னன்றாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு கேஸ் நாங்கள் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி நாங்கள் எடுத்ததே இல்லை இத்தனை வாட்டிலாம் யாருக்குமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான விலாக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே கார்டு வாங்கி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணணும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ப்ளட்டு வேறு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அது இப்போ திருப்பியும் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். டாக்டரை பார்த்துட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். The lift will move downward. ஹாஸ்பிட்டல் போனோடனே வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிட்டு பிபியும் வெயிட்டும் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பிபிலாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாங்க. வெயிட்டும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யூரின் டெஸ்ட் வந்து எங்களது காமிச்சோம், நாங்கள் டெஸ்ட் எடுத்தது. அது இல்லாமல் அவங்களும் வந்து ஒரு கார்டு எடுத்து செக் பண்ணாங்க, பாசிட்டிவ்னு வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ப்ளட் டெஸ்ட்டு, தைராய்டு, அப்புறம் நிறைய டெஸ்ட்லாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எழுதி கொடுத்தாங்க. போனோடனே நான் ப்ளட் டெஸ்ட்டு என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு செக் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை அவங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாங்க எப்படி இருக்குது என்ன இருக்குது உடம்பு, அதெல்லாம் கேட்கலையா? அதுதான் எனக்கு முன்னாடியே இருந்துச்சு, லைட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதனால் நான் கார்டு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது அவங்களுக்கு காட்டினே சரி ஓகேன்னாங்க. இருந்தாலும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதனால் அவங்க கார்டு போட்டு செக் பண்ணி அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க என்ன ஏதுன்றது சொல்லுவாங்க. இது நம்மளுக்கு ஜென்ரலாக எப்போ என்ன நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், மற்றபடி நம்ம தான் சாப்பிட்ணும். இதெல்லாம் கீரை, ஃப்ரூட்ஸு, நட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேலை செய்கிறதா வெயிட் தூக்கக்கூடாது, துணி இதெல்லாம் துவைக்கக்கூடாது அப்படின்னாங்க. அவ்வளோதான், மற்றபடி டெய்லி செய்கிற வேலைலாம் செய்யலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. மாங்காய், பப்பாளி, பலாப்பழம் அதெல்லாம் எப்படி என்ன சொன்னாங்க? வேணான்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு, வேணான்னு சொன்னாங்க. அப்புறமா ஒன்றே எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே எடுத்துக்க வேணாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 எடுத்தால் அதுக்கு சாப்பிடாமே இருந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. அதனால் தேவையில்லை, எதுவுமே எடுத்துக்க வேணாம் எனக்கு தெரிஞ்சு. 2 சாப்பிட்டா மனசு கண்டிப்பாக ஏற்றுக்காது. அது சுத்தமாக தொடாமே இருந்துடலாம், பார்க்காமே. அது எல்லாமே சாப்பிட்லான்றாங்க, சிலதெல்லாம் அளவோட சாப்பிட்ணும். ஹெல்த்தி இல்லாதது தான் அவுட் சைட் ஃபுட்டு வந்து எதுவுமே எடுத்துக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. ரொம்ப முக்கியம். அடிக்கடி அவுட் சைட் ஃபுட்டு ஹோட்டலில் வாங்குவேன். பிரியாணிலாம் சாப்பிட்லாமா வாங்கி அப்படின்னு கேட்டேன். சாப்பிடவே கூடாது, வீட்டில் தான் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். ஆனால் எப்போயாவது ஒரு நாள் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. நீ அப்படியே அதுக்கு மொத்தமாக அப்படியே கட் பண்ணிடுவேன். சாப்பிடலாம் கொஞ்சமாக 2 வாய், அது மாதிரி 1 வாய் 2 வாய் சாப்பிடலாம். ஐயோ, 1 வாய் 2 வாய். 3 மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ட்ராவல்லாம் எங்கேயுமே பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. டாக்டரை வந்து பார்த்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எடுக்க போக சொன்னாங்க. அங்கே போனோடனே தான் பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இது சிரிக்கிறதா இல்லை சோகமாக சொல்கிறதா எனக்கு தெரியல. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் எடுக்க கூட்டின்னு போனாங்க. ப்ளட் டெஸ்ட் எடுக்க போனாங்க. உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வரவே இல்லை. என்ன ஆச்சு நான் கேட்டேன், என்னாச்சு ப்ளட் டெஸ்ட்டு சொல்லு. என்ன ஆச்சுன்னா அதான் கூட்டின்னு போனாங்க எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, லைட்டாக கொஞ்சோண்டே தான் வந்துச்சு, சுத்தமாக வரவே இல்லை, வலி வர எனக்கு. சரி சொல்லிட்டு திருப்பி அந்த இது உன்னான்னா எனக்கு வெயின் வந்து கிடைக்கவே இல்லை, அங்கங்கே தெரியவே இல்லை, எல்லாமே
ரொம்ப மெலிசாக இருக்குது, இந்த மாதிரிலாம் எப்படி இருந்தால் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டே. தேடி 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 ரொம்ப நேரம் ஆச்சு அதுவே. அப்புறமா எல்லா இடத்துலையும் திருப்பி மாற்றி 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 குத்துறாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு மாற்றி மாற்றி குத்துறாங்க. எங்கேயுமே வரல. கடைசி வரைக்கும் 9 இடத்துல குத்திட்டாங்க மொத்தம். அதுவும் இல்லாமல் 4 சிஸ்டர் மாற்றி மாற்றி குத்துறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க, 2வது, 3வது, 4வதுன்னு இப்படியே மாறி மாறி எல்லாமே 2 வாட்டி குத்திருப்பாங்க போல இருக்குது. சுத்தமாக வரவே இல்லை. அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது, பிளட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்னன்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி ஒரு கேஸ் நாங்கள் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி நாங்கள் எடுத்ததே இல்லை இத்தனை வாட்டிலாம் யாருக்குமே. நான் பயப்படுறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் பயம் எனக்கு இல்லை, ஆனால் ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. எனக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படுறீங்களா? நான் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் ஏன் வரல அப்படின்னாங்க. சரி தண்ணி குடிச்சிட்டு வான்னு சொன்னாங்க. 2-4 வாட்டி தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி நிறையா குடிக்கணுமா? நீ தண்ணியை குடிக்க மாட்டேன், அதுதான் முக்கியமான காரணம். அப்புறம் பிளட் வேறு இல்லைன்றாங்க. தெரில எனக்கு. சாப்பிட்ணும் இப்போ இதே மாதிரி நல்லா. தண்ணி ஒரு 3-4 வாட்டி குடிச்சிட்டு உட்காரு கொஞ்சம் நேரம் அப்படின்னாங்க. அப்படியே நான் உட்காந்துட்டு திருப்பியும் போனேன். அப்பயும் எடுத்தாங்க, திருப்பி வரவே இல்லை. கடைசியாக நான் சொன்னேன், நாளைக்கு வேணால் வந்து எடுத்துக்கிட்டோமா அப்படி இப்படின்னேன் நான். இல்லை அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக எடுத்தாச்சு, அதெல்லாம் விட முடியாது, எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. திருப்பி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணினே இருந்தேன். லாஸ்ட்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுதான் லாஸ்ட்டு வாட்டி, இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன், அப்புறம் எடுக்க மாட்டோம் இதுக்கப்புறம் அப்படின்ட்டாங்க. நான் அது மனசுக்குள்ளேனா நினச்சிங்கன்னா இல்லைனான்னு தெரியல. லாஸ்ட்டாக ட்ரை பண்ணும்போது 10வது வாட்டி அப்போ ட்ரை பண்ணும்போது வந்துச்சு. அவ்வளோதான், அவங்களுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் குத்தி உங்களை கஷ்டப்படுத்திட்டோம் நாங்கள் அப்படி இப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நிறைய இடத்துல கொடுத்ததுனால. எனக்கு ஆரம்பமே என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இனிமே தான் இருக்குது மாதம் ப்ளட் டெஸ்ட்டுன்னு. எனக்கு ஃபஸ்ட்டே இப்படின்னா எனக்கு புரியல. எனக்கு இப்போ இனிமேல் நான் எப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இதுவே இல்லைன்றாங்க, நரம்பே குட்டியாக இருக்குன்றாங்க. நம்ம டெஸ்ட் எடுத்து வீட்டில் பார்த்தாலும் அது ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது. இருந்தாலும் டாக்டர் அங்கே போய் கன்ஃபார்ம்னு சொன்னதுக்கப்புறமா அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் என்னன்னா இந்த ரிப்போர்ட்லாம் எல்லாமே கரெக்டாக வரணும், அதுதான் ஒன்று. அதுவும் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, எப்படி வரும், எல்லாமே நார்மலாக இருக்குமா, எது இருக்கும் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது, இருந்தால் நம்மளுக்கு அது அப்படி தான் இருக்கும். 2 நாள் பொறுத்து வர சொல்லியிருக்காங்க பிளட் டெஸ்ட் ரிசல்ட் வந்த பிறகு திரும்பி ஒரு வாட்டி டாக்டரை பார்த்து ஆமாம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும். திருப்பி ஒரே டேப்லெட் பண்ண கொடுத்துருக்காங்க. ஃபோலிக் ஆசிட் 3 மந்த்துக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் வேணாம் அப்படின்னாங்க. இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எப்படி இருந்துச்சு உனக்கு? என்ன சொல்லுவாங்க? நிறைய கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் அங்கே போன உடனே மறந்துடுது எல்லாமே. நம்ம வீட்டில் எல்லாமே யோசிச்சுட்டு போகிறோமா, அங்கே போய் டாக்டர்கிட்ட உட்காந்தோடனே நம்ம மறந்துடுது எல்லாமே. திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே ஞாபகம் வருது, இதை கேட்கலையே அதை கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வருது. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறமா டாக்டரை ஒரு வாட்டி பார்க்கணும். டாக்டரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.